பேசலாமா சார்ப்பா? சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நாம் பேசலாம். அதில் காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து പോസിറ്റീവ് എനർജിയാണ്. അതായത് പൈസ കൊടുക്കാൻ വസൂലാണെന്നുള്ളത്. சார் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார். இவரை பார்த்து சொல்லுங்கள் சார். ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ லவ் யூ நிபின். പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് വന്നാലും ഓഡിയൻസ് സ്വീകരിക്കും. ഈവൻ തോ ഡാർക്ക് ഷെയ്ഡിൽ വന്നപ്പോൾ അതേ മെയിൻറ്റെയിൻ ലെവലിൽ ആ ക്ലാസ് ലെവലിൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് ഓഡിയൻസ് സ്വീകരിക്കുന്നത്. അപ്പോൾ സാർ എന്തുകൊണ്ടാണ് ഈവൻ തോ വില്ലനായി വന്നാൽ പോലും ആ നെഗറ്റീവ് എനർജി ഉള്ളതുകൊണ്ടാണോ വില്ലൻ വേണ്ട പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് മതി? நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே. அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க? அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா? அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போதும் சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்பு வரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துட்டு எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்குது. பட் ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்தை தாவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அப்படி மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் ஆல்சோ பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறோமே, ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பாருங்கள், அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? 2 பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தனம் மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை. ஜென்ரலாக நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, 2 பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே.